பார்க்கலாமா? நாங்கள் உங்களுடைய பேஜிங் சொல்லல ஜோனி உபயோகிச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க பேட்சஸ் எல்லாம் எப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்றத மக்களுக்காக. 10 to 12 நாங்க எங்க பேட்ச்ல நான் மட்டும்தான் விமென்ஸ், வேற எல்லாருமே ஜென்ஸ் தான். ஸோ நசீர் ப்ரோ தான் கேட்க போகும்போது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா ஒரு விமேனாக இருக்க போகும்போது, ஸோ அந்த ஒரு கூச்சத்தோடவே தான் நான் வந்தேன். ஏன்னா லாஸ்ட் 8, 9, 10 to 12 இருக்கிறதுனால ப்ரோ வந்து நான் இருக்கேன் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த பேட்ச் தான் அப்போதைக்கு ஃப்ரீயா இருந்தது, வந்து ஜாயின் பண்ணேன். யூடியூப் மூலமா தான் வந்தேன். யூடியூப்ல வந்து ஃபோன் நம்பர் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு தான் நான் அவரை கான்டாக்ட் பண்ணேன். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா வந்து பழைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா. வெறும் 1000 ரூபாய் மட்டும் பே பண்ண சொன்னாரு. வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு கிளாஸ் 9 to மார்னிங் செஷன் நினைக்கிறேன். அந்த பேட்ச்ல வந்து ஒரு 1 வீக் போல இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட பேட்ச் வந்து நவம்பர் ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட் இயர். அப்போ அதுக்கப்புறமா நான் பே பண்ணல, நான் காசு கொடுக்கவே இல்லை. அந்த 1000 ரூபாவோட நான் அவர்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ 4 months ஆச்சு. ட்ரேடிங் பண்ணவான்னு கேட்ட போகும்போது ட்ரேடிங் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரியே பேட்ச் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா நடுவுலயே நல்லா கத்துட்டேன், அது என்னென்னலாம் டெக்னிக்கலா வேணுமோ அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் தான், எதுனாலும் கொஞ்சம் ஸ்பீடா பிக்கப் பண்ணிடுவேன். ஸோ என் பேட்ச்ல நிறைய பேர் இருக்காங்க ஸ்பீடா பிக்கப் பண்ற மாதிரி. அந்த தம்பிலாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க சைமல்டேனியஸா. ஸோ நானும் எடுக்கவா அப்புறம் கேட்க போகும்போது நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ பேட்ச் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் அதுல இருந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுங்கன்னு சொல்ல போகும்போது அதுல எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க ஃபீஸ். நீங்க எடுத்ததுல நீங்க எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுங்க காசு, அதுல நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். ஸோ பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி லைவ் ட்ரேட் எடுத்தேன். $50 அது குறைச்சாதான் போட்டேன். டபுள் பண்ணேன், ட்ரிபிள் பண்ணேன், ஃபீஸ் பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த மாஸ்டர் கோர்ஸ் கேட்டாங்க, இல்ல அது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட டச்அப் கிடையாது, ஃபோன் கான்வர்சேஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் லைவ் ட்ரேட் எடுத்தேன். 2 lakhs கிட்டத்தட்ட லாஸ் பண்ணேன். அழுத ஒரே அவர்கிட்ட கால் பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அது என்னோட மணி, ஏன்னா ஓன் காசு போட்டு பண்ணதுனால அந்த 2 lakhs போயிடுச்சே அப்படின்ற ஒரு ஏக்கம். ஆனா ரொம்ப என்னை வந்து தேடி விட்டாரு. இல்ல நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், நீங்க நல்லா பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணாதீங்க, ஹர்ட் ஆகாதீங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்னை திட்டாரு. ஸோ அதனால அவர்கிட்ட வேணாலும் நான் பர்சனலா கேர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நான் வேணா அவர்கிட்ட வேணாலும் நான் பேசுறேன், ஸோ நீங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நல்லா தேடி கொண்டுட்டு வந்தாரு. அந்த 2 lakhs எனக்கு ரொம்ப பெரிய மழை போல தெரிஞ்சது. ஐயோ நம்ம எப்படி நம்ம அந்த 2 lakhs எடுத்து நான் அவர்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம மறுபடியும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு போட்டு இவர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. லாஸ் 2 lakhs வந்து கிட்டத்தட்ட லாஸ் பண்ணிட்டீங்க, ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க, இப்போதைக்கு நான் சொல்றேன் எப்போ போகணுமோ அப்போ போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் கேட்கல, அவருக்கே தெரியாது. போட்டுட்டு 60,000 போட்டேன். ஃபர்ஸ்ட் 60,000 போட்டுட்டு $4,000 எடுத்துட்டேன். அவரோட லிங்க் ஒன்று கொடுப்பாரு, அந்த லிங்க்ல போயிட்டு நான் என்னெல்லாம் ட்ரேட் எடுக்கிறேனோ அது அவருக்கு தெரியும். அதனால நான் அந்த அக்கௌண்ட்ல பண்ணல, ஏன்னா அவர் என்ன திட்டுவாருன்னு சொல்லிட்டு நான் அந்த அக்கௌண்ட்ல பண்ணல. நானே என்னோட ஓன் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் என்னோட குழந்தை பேர்ல ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல 60,000 போட்டு அதுல வந்து $4,000 வித்ட்ராவும் பண்ணிட்டேன். பண்ணது சும்மா விடணுமா, எனக்கு அந்த ஆசை வந்துச்சு, பேராசை. என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, பேராசை மேடம் வேண்டாம் மேடம், ஒரு ட்ரேட் எடுங்க 2 ட்ரேட் எடுங்கன்னு சொல்லுவாரு. பட் நான் கேட்கல. $4,000 வித்ட்ரா பண்ணிட்டு என்னோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ நான் போட்ட மணியை வந்து நான் எடுத்துட்டேன். அப்ப அந்த பேராசை என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த $2,000 இன்வெஸ்ட் பண்ணேன். 2,000 மறுபடியும் எடுத்துட்டு லேடர் என்ட்ரி, அவர் லேடர் என்ட்ரி போடக்கூடாதுன்னு சொல்லுவாரு, ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு. இது ரெண்டுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். திட்டு வாங்கியிருக்கேன், ஆனாலும் நான் கேட்கல. அது அவருக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் சொல்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு சொல்லவே இல்லை. எனக்கு திட்டுவாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த லேடர் என்ட்ரியில மொத்த பணமும் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.
பட் ஆனா என்னால இதுக்கு மேல பண்ண முடியும். ஏன்னா இது ஏன் காசு இல்லை, நான் ப்ராஃபிட் பண்ண காசு. அதனால எனக்கு அந்த 2 lakhs போட்டது அங்க இருந்த கஷ்டம், மன அழுத்தம் எனக்கு இப்போ கிடையாது. இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். இன்னுமே 50,000 போட்டு கூட நம்மளால பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் ப்ரோ தான் கொடுத்தாரு. ப்ரோக்கு ரொம்ப நான் பண்ணி காமிச்சிட்டேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன். அவர் சொன்ன மாதிரி டபுள் ஆக்குங்க, டபுள் நான் ட்ரிபிளே ஆக்கி காமிச்சிட்டேன். எனக்கு அந்த உதவி மட்டும்தான் இன்னும் பண்ணல. இல்ல நீங்க எவ்வளோ டிராவல் பண்ணணும். ஆக்சுவலி நான் சொன்னதுதான் பேட்ச் 8 கிளாஸ் முடியறப்போ நம்ம பேனல்ல சொன்னாரு அவங்களுக்கு கண்டிப்பா என்கிட்ட எடுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது அஷூரன்ஸ் கொடுத்தாரு. நானும் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அந்த பேட்ச்ல இவங்களுக்கு தான் வந்து அவங்களுடைய வேலையோட கொண்டு போனாங்க. ஆனா சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாரு, நான் இப்பதான் இப்பதான் வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன், 1 month ப்ராக்டிஸ் பண்ணாம அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு அப்பா மத்திய இருக்கேன்னு சொன்னேன். கையில வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்கல, உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லல. நீங்க கூட அக்கௌண்ட்லயும் நான் பண்ணல, நானா சொன்னல இமெயில் ஐடி போட்டு. அப்ப எனக்கு எப்படி தெரியும் நீங்க பண்றீங்கன்னு? சரி நான் அது பத்தி நம்ம வந்து பண்ணிருக்கேங்க. சரி என்னடா நம்ம பேக் பண்ணிட்டு தான் போகலாங்க. இன்னொரு பத்தி நம்ம பண்ணுறாங்க. நம்ம இன்னொரு அக்கௌண்ட்ல சரி ஒர்க் பிஸியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சோ பிஸியா இருக்காங்க. பட் எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னா ப்ரோ கொடுத்த கான்ஃபிடன்ஸ் பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கும் சொல்றேன், பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பர் டே நம்மளால $30 எடுக்க முடியும். நீங்க போடுற கேபிட்டலை பொறுத்தது எதுவும் கண்டிப்பா போகலாம். நான் வந்து கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள கொஞ்சம் போயிடும். அதுக்கு நான் சொல்லி என்ன சொன்னீங்கன்னா பேசினது எப்படி ஆகுது, நீங்க சொன்னீங்கன்னா பேசினது நீங்களாம நிறைய சொல்லிருக்காங்க. பழைய பேட்ச் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட பேட்ச்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் பண்ணிட்டு பார்க்கலாம். கால் பண்ணேன் சார். அதாவது வர முடியாத சுச்சுவேஷன் விஜய் முடியல அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருந்தோம். வர முடியல. அப்ப வந்து ராஜு பண்ணிட்டு நாங்க பேசணும். அது 8 பேரு. அதாவது என்னதான் ட்ரைனிங் சென்றாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி பிளானிங் இந்த பேட்ச்ல இருப்போம். அந்த அளவுக்கு மாநில பேட்ச் நீங்க பார்த்து ஒன்னா கூட நைட் மேட்ச் இவங்க விட ஒரு 2 பேட்ச்லையும் ஈடுபட நைட்ல நைட்டு 10-12 இவங்க பேட்சை விட எந்த பேட்சாலும் ஈடுபட முடியாது. ஸோ இப்போ பேட்ச் 16 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க, அவங்களுக்கு நைட் மேட்ச். ஸோ இந்த பேட்சுனா இந்த பேட்சும் வராங்க, அவங்க தான் சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மணக்க முடியாத அந்த தொழிலுடைய ஃபேமிலி நெக்ஸ்ட்ல வந்துச்சு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நிறுவன கொடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதனால எனக்காக வந்து நம்ம பேட்ச் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும் டைம். ஸோ மோஸ்ட் மீட்டப் கண்டிப்பாக எல்லாரும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சப்போர்ட்டோட நமக்கு கனெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கிளாப் பண்ணி